கடைசியா ஒரு தடவை சொல்றேன், ப்ளீஸ் எங்கள் ஏழ்மையை மட்டும் வித்து வியாபாரம் பண்ணாதீங்க. அங்க ஒரு மாக்கி மாத்தி காட்டி உங்க டிஆர்பி ரேட்டை மேல கொண்டு போய்க்கிறீங்க. கட்டாயமா உங்க மேடை ஏறி உங்க சேனல் மூலியமா அவங்க வின் பண்ணுவாங்களா இருந்தா அன்றைய நாள் நான் இப்படித்தான் இந்த ஊருக்குள்ள தான் வந்தேன் அப்படி இந்திய தொலைக்காட்சிகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா இலங்கையில் இருக்க நலிவடைந்த பகுதியிலும் சரி, இலங்கையில் இருக்க மக்களுக்கு அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்கு மிக்க மிக்க நன்றி. ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்க டிஆர்பியை தூக்கிக்க பாக்குறீங்க பாருங்க, அதுதான் எங்களால தாங்கிக்க முடியல. இலங்கைங்கிறது ஒரு டிஆர்பி நாடா மாறி போயிடுச்சு. இங்க இருக்கவங்களை கொண்டு போயிட்டு நீங்க அங்க கொண்டு போயிட்டு இங்க ஒரு மாக்கியும் அங்க ஒரு மாக்கியும் மாத்தி காட்டி உங்க டிஆர்பி ரேட்டை மேல கொண்டு போய்க்கிறீங்க. பரவாயில்ல, ஆனாலும் கூட எங்களுடைய வறுமை உங்களுக்கு ஒரு பணமா தெரியுதுங்கும் போதுதான் அவ்வளவு பணம் இல்லாமையா இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு வருது. இதை பார்க்கும்போது தாங்கிக்க முடியல, கட்டாயமா தாங்கிக்க முடியல. ஏன்னா நாங்க ஏழ்மையில தான் இருக்கோம் அப்படிங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அடிமைகளா இல்லை இன்னமும். சரியா? இப்ப கூட நாங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் கூட யார்கிட்ட போயிட்டு அடிமையா வேலை செய்யறது இல்லை. ஒரு வேலை செஞ்சோம்னா எங்களுக்கு பிடிக்கலையா உடனே விலகி வெளியே வந்துடுறோம், வேற வேலையை தேடி போறோம், அங்க போய் செய்யறோம், பிடிக்கலையா சரி ஓகே வேற வேலைக்கு போறோம். ஏதோ ஒரு வகையில எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கடந்து போனாலும் கூட அந்த அடிமையா இருந்து நீ வேலையை கொடு, இந்த வேலை இருந்தா தான் எங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நிலைமையில நாங்க இன்னும் இல்லை. நீங்க அப்படி நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை இன்னையோட மாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். நீங்க எப்படி எங்களுடைய குழந்தைகளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறீங்களோ அதை விட எங்களுடைய ஏழ்மையையும் எங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் இன்னும் இழிவுபடுத்துறீங்க. ஒரு பக்கம் மேல போனா ஒரு பக்கம் ரொம்ப கீழே போற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது யார் சரி பார்க்கலாம், முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதோட வியூஸ்க்காக நான் செய்யறேன்னு கூட நீங்க நினைக்கலாம். வியூஸ்க்காக இல்லை, பட் ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ மோசமா ஒன்றும் இல்லை நீங்க காட்டுற அளவுக்கு. இன்னைக்கு நீங்க கொடுக்குற வாய்ப்பு போல இன்னும் நிறைய வாய்ப்பு தர வேண்டும். வர்ற காலங்கள்ல இன்னும் நிறைய பேர் இலங்கையில இருந்து வரணும். ஆனா நீங்க கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போயிட்டு வேண்டிய ப்ரமோஷன் பண்ணி அவங்களுக்கான வாய்ப்பை கொடுத்து அவங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு ஒரு கட்டத்துல கொண்டு போய் நிப்பாட்டிட்டு இவங்க இங்க இருந்து வந்திருக்காங்க, இவங்க வாழ்க்கை இப்படித்தான் அப்படின்னு சொல்லுங்க எடுத்து. அப்ப நாங்க உங்களை பாராட்டுறோம். ஆனா நீங்க கொண்டு போய் மேடை ஏத்தும் போதே பெஸ்ட்லயே முதல் அடி எடுத்து வைக்கும் போதே எங்க ஏழ்மையை தான் எடுத்து வைக்கிறீங்க. பட் அது ரொம்ப கீழ்த்தனமா இருக்கு. பார்க்க எங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா எங்களை இன்னமும் இது அடிமைப்படுத்துற மாதிரி ஒரு ஃபீல் தான் எங்களுக்கு வருது. இலங்கையில நாங்க பல கஷ்டங்களுக்கு மத்தியில வாழ்ந்தாலும் கூட இப்ப நாங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல நான் விரும்புறேன். ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க நாங்க ரொம்பவும் அடிமையா இருக்கோம் இலங்கை நாட்டுல அப்படின்னு. இல்லை, இருந்தாலும் எங்களுக்கான அடிமைகளா இருந்தாலும் கூட நாங்க எங்களுடைய அடுத்த கட்ட வேலைக்கு நாங்கள் போய்கிட்டு தான் இருக்கோம். எங்கும் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. சினிமா எடுக்கிறதுக்கு ரெடியாகிறாங்க, குறும்படங்கள் உருவாக்கிட்டு இருக்கு, நிறைய பாடல்கள் உருவாகுது, நிறைய பேர் நிறைய முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய படிச்சவங்க எங்க சமூகத்துல உருவாக்கிட்டே தான் போறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வந்துகிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட உங்களுடைய இந்திய தொலைக்காட்சிகள்ல 4-5 பேர் வரிசையா நிக்கிறாங்கன்னா எங்களுடைய நிலைமை மாறிக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டா தான் அதையுமே நான் பாக்குறேன். அவங்க அங்க மேடை ஏறி வெற்றி பெற்று அவங்களுக்கான ஒரு இடத்தை அடையும் போது நீங்களே சொல்ல தேவையில்ல, அவங்களே சொல்லுவாங்க நாங்க இந்த ஊர்ல இருந்து இந்த தோட்டத்துல இருந்து இந்த எஸ்டேட்ல இருந்து தான் வந்தேன், இங்க இருந்து வந்துதான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறேன்னு நீங்க சொல்ல தேவையில்ல. கட்டாயமா உங்க மேடை ஏறி உங்க சேனல் மூலியமா அவங்க வின் பண்ணுவாங்களா இருந்தா அன்றைய நாள் நான் இப்படித்தான் இந்த ஊருக்குள்ள தான் வந்தேன் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. அதனால நீங்க அதுக்கான ஒரி பண்ணிக்காம அவங்களுக்கான வாய்ப்புகளை இனிமேலும் வழங்கணும்னு கேட்டுக்கிட்டு மேலும் சொல்ல வேண்டியது என்னன்னா, இனிமே கடைசியா ஒரு தடவை சொல்றேன், ப்ளீஸ் எங்கள் ஏழ்மையை மட்டும் வித்து வியாபாரம் பண்ணாதீங்க.